பட் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒரு பெரிய ட்ரங்க் பொட்டியை தூக்கிட்டு சென்னைக்கு வந்து இந்த பாரதிராஜா ஆஃபீஸ் எதுன்னு தேடுன்னு கண்டுபிடிச்சி இந்த ஜெமினி சர்க்கிள் இருக்கிற பார்சல் அபார்ட்மெண்ட்டில் போய் அந்த வாசல் நிற்கிற பல பேரில் நானும் ஒருத்தன். இந்த முதல் படத்தின் பூஜைக்கு பாரதிராஜா தான் வரணும்னு என்னோட ஆசை. என்னுடைய முதல் படத்தினுடைய இயக்குனர் வந்து மது, அவருக்கு அவர் பழக்கமானதுனால அவர் அதை கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்து எனக்கு பேரானந்தம் எனக்கு அது. பாரதிராஜா வந்து என்னோடய படம் பூஜைக்கு வந்திருக்கேன். நெய்வேலி போராட்டம் நடக்கும்போது நான் அவரோட ரொம்ப இணைஞ்சு, ஏன்னா அந்த போராட்டத்திற்கான வந்து அந்த விதையே நான் தான் போட்டேன். என்ன வேலை பார்க்குறேன்னே இல்லை, அவளை எனக்கு வந்து அவர் கூட வேலை செய்கிறது அதுக்கு தான் நான் வந்தேன். நான் இப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. இப்போ அதனால் கொஞ்சம் டிஸ்கஷனில் போடுறது, அவர் கூட பேருது, ஷார்ட்டில் இருக்குது, கிளாப் போர்டு அடிக்கிறது, இப்படி என்னோடய ஆசையெல்லாம் அந்த படத்தில் தீர்த்துருக்கேன். நிறைய ட்ராவல் அவர் கூட நிறைய பண்ணியிருக்கேன், நிறைய பேசியிருக்கேன், படம் விட்டு பல மணி நேரங்கள் பேசியிருக்கேன். அந்த அந்த உள்ளுக்கிற அந்த உள்ளுக்குள்ளே ஒரு கலைஞன் இருப்பான்ல, ஒரு பெரிய காதலன் இருப்பான்ல, அது ரொம்ப அந்தரங்கமாக ஆத்மார்த்தமாக பார்த்துருக்கேன். ரொம்ப குழந்தை அது இன்னும் பெரியெல்லாம் பிரிச்சா. அப்புறம் இந்த சினிமாவை தாண்டி ஏதாவது தெரியுமான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு அப்ராணி. அது என்ன சார் எல்லா படத்துலையும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு தேவதை வருவாங்களே கேட்டோம்னா அவர் சொல்லுவார், அதாவது ரொம்ப சாதாரணமானவனுக்கு, கிராமத்தில் இருக்கிறவனுக்கு வெள்ளை உடையே ஒரு கனவு. ஒரு நன்றி பாரதிராஜா சொல்லணும் இதற்காக சார் நன்றி, ஒரு நன்றி எப்படி சொல்கிறேன், எத்தனை நன்றி சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் நீ விளக்கிட்டன, எத்தனை ரசிகர்கள் மத்தியில் மனசில் மாற்றத்தை உண்டாக்குன, ரசிப்புத்தன்மையை மாற்றின, திரைப்பட மேக்கிங் ஸ்டைலை மாற்றின, எத்தனைக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே வருவீங்க. வணக்கம் சார். தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய இழப்புன்னு சொல்லலாம். அதாவது ஒரு இயக்குனராகவும் ஒரு நடிகராகவுமே ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ண ஒரு மனிதரை வந்து நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நீங்கள் ரொம்ப நாள் அவரோட பயணிச்சிருக்கீங்க. எனக்கு பாரதிராஜா ஐயாவை பற்றி சொல்லுங்கள். அதாவது எப்படின்னா, இது வந்து வாழ்க்கை ரொம்ப பெருசு. சாரை வந்து 1980 அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு நான் சென்னைக்கு வந்தேன். சென்னைக்கு வந்த லட்சக்கணக்கான பேரில் நானும் ஒருத்தன். பெரிய ட்ரங்க் பொட்டியை தூக்கிட்டு சென்னைக்கு வந்து இந்த பாரதிராஜா ஆஃபீஸ் எதுன்னு தேடுன்னு கண்டுபிடிச்சி இந்த ஜெமினி சர்க்கிள் இருக்கிற பார்சல் அபார்ட்மெண்ட்டில் போய் அந்த வாசல் நிற்கிற பல பேரில் நானும் ஒருத்தன். அவரை பார்க்க மாட்டோமா, ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, இப்படி சேர்றது அவர்கிட்ட. அதாவது நீ அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு என்ன உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குது, யாரை தெரியும், இதெல்லாம் தெரியாது, சேரணும் அவர்கிட்ட, இவ்வளோதான் விஷயம். அந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பு, அந்த அவருடைய படங்கள் கொடுத்த நமக்கு தாக்கம், அதெல்லாம் வந்து பல நாள் அங்கேருந்து போராடி அப்போல்லாம் அது நடக்கலை. அப்புறம் காலம் வந்து ஏதோ மாதிரி வந்து நான் ஏதோ செஞ்சு நான் திட்டமிடாதபடி நான் டைரக்டர், அவன் கதை எழுதணும் டைரக்டரான வந்தவன் திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்தில் ப்ரொடியூசர் ஆகிட்டேன். தயாரிப்பாளராகி ஒரு 4-5 படங்கள்லாம் எடுத்ததுக்கப்புறம் வேறு வேறு படங்கள் எடுக்க ஆரம்பிக்கும் போது என்னுடைய முதல் படத்தின் பூஜைக்கு பாரதிராஜா தான் வரணும்னு என்னோடய ஆசை. என்னுடைய அந்த முதல் படத்தினுடைய இயக்குனர் வந்து மது, அவருக்கு அவர் பழக்கமானதுனால அவர் அதை கூட்டிகிட்டு வந்தார். நான் வந்து எனக்கு பேரானந்தம் எனக்கு அது. பாரதிராஜா வந்து என்னோடய படம் பூஜைக்கு வந்திருக்காரு, நான் ப்ரொடியூசர், அவர் வந்திருக்காருன்றது தெய்வ வாக்கு படம் பூஜை. அந்த பூஜையில் இருந்து என் கூட நின்னார் அவர். அப்படிலாம் அவருக்கு யாருன்னே தெரியாது, ஏதோ ப்ரொடியூசர், அவங்க தெரிஞ்ச பையன், டைரக்டர், அவ்வளோதான் அவர் கொடுத்துருக்கேன். அப்படி ஆரம்பித்து அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வேறு வேறு சூழ்நிலைகளில் நான் அதிகமாக படங்கள் பண்ண நான் அந்த சங்கத்தின் பொறுப்புகளில் போகும்போதெல்லாம், அவர் வரும்போதெல்லாம் அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பழகி நெருக்கமாக பழக ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இந்த நெய்வேலி போராட்டம் நடத்தும்போது நான் அவரோட ரொம்ப இணைஞ்சு, ஏன்னா அந்த போராட்டத்திற்கான வந்து அந்த விதையே நான் தான் போட்டது. ஒரு நாள் சாயங்காலம் ஈவினிங் பேப்பரில் வந்து இது மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் தரக்கூடாதுன்னு கர்நாடகத்தில் அனைத்து நடிகர்களும் போராட்டம்னு சொல்லி மிகப்பெரிய செய்தி ஈவினிங் பேப்பரில் மாலை மலரில் வருது. நான் பார்த்துட்டு சாருக்கு ஃபோன் பண்ணுறேன். ஏன் சார், அவங்களுக்கு மட்டும்தான் உணர்ச்சிகள் இருக்கா, நமக்கு யாருக்குமே உணர்ச்சியே கிடையாதா, இப்படியெல்லாம் இவங்க செய்கிறாங்க, ஏன் இங்கேருந்து நாம் கரண்ட் தரக்கூடாதுன்னு போராடக்கூடாது? சரியாக சொன்னேன், முதல்ல எங்கே இருக்க, நீ கிளம்பி வானார். நேராக போய் உட்காந்து அப்போ ஆரம்பித்தது தான் அதோட பயங்கர ஃபயராக போய்
நிறைய பெரிய அதோட எனக்கு அவரோட பெரிய ட்ராவல், அவரோட வெளி போகிறது வர்றது, டெய்லி கூடுறது பேசுகிறது, அன்றைய அன்றைக்கி முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை போய் பார்த்தது, பேசுனது, டிஸ்கஷன் எல்லாமே எனக்கு அவரோட பெரிய ட்ராவல் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகி நிறையா பண்ணோம் அதில். அதுக்கப்புறம் வந்து கண்களால் கைது சென்ற படம் முழுக்க முழுக்க இலங்கையில் எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்ட போது என்னுடைய நண்பர்கள் நிறைய இலங்கையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்போ இருந்த அமைச்சர் ஆறுமுக தொண்டமான் அறிமுகப்படுத்தி அவரோட போய் அந்த படத்தில் ஒரு 55 நாள் அவரோட நான் சேர்ந்து அந்த படத்தில் வேலை பார்த்தேன். என்னுடைய நண்பர்கள் எல்லாமே முரளி தான் தயாரிப்பாளர். ஸோ அவர் ரிக்வஸ்ட் பண்ணதுனால அவருக்காக போயிட்டு ஃபுல் படத்துக்கு நாங்கள் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அது நான் என்ன வேலை பார்க்குறேன்னே இல்லை, அவ்வளோ எனக்கு வந்து அவர் கூட வேலை செய்கிறது தான், அதுக்கு தான் நான் வந்தேன் நான். இப்போ அந்த வாய்ப்பு கிடச்சிருச்சு. இப்போ அதனால் கொஞ்சம் டிஸ்கஷனில் போடுறது, அவர் கூட பேருது, ஷார்ட்டில் இருக்குது, கிளாப் போர்டு அடிக்கிறது, இப்படி என்னோடய ஆசையெல்லாம் அந்த படத்தில் தீர்த்துக்கிட்டேன். அப்போ நான் ஒரு அந்த நேரத்துக்கு ஒரு 10 படம் எடுத்து ப்ரொடியூசர் இருந்தால் கூட அதில் படத்தில் போய் அப்படி ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி வேலை பார்த்து அவரோட நான் இருந்தேன். அதாவது ஒரு விழாவில் பேசும்போது என்னை பற்றி சொல்லும்போது, சிவாவை கூப்பிட்டு ஷூட்டிங்கில் வந்து எது கேட்டாலும் கொடுப்பான், புளிப்பால் வேணா கூட கொண்டு வந்துடுவாங்க, அந்த மாதிரி ஒரு அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டி பேசினார். இப்படி நிறைய நினைவுகள், என்னுடைய தனிப்பட்ட விழாக்கள், வீட்டு விழாக்களுக்கு வந்தார். நிறையா என்னுடைய டாக்டர் ஃபங்க்ஷன்லேருந்து பர்த்டேலேருந்து எல்லாத்துலேயும் கலந்துருக்காரு. நிறைய ட்ராவல் அவர் கூட நிறைய பண்ணியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம், மனம் விட்டு பல மணி நேரங்கள் பேசியிருக்கோம். அந்த அந்த உள்ளுக்கிற அந்த உள்ளுக்குள்ளே ஒரு கலைஞன் இருப்பான்ல, ஒரு பெரிய காதலன் இருப்பான்ல, அவனை நான் ரொம்ப அந்தரங்கமாக ஆத்மார்த்தமாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி நிறையா சம்பவங்கள். அவர் சொன்ன எவ்வளோ விஷயத்தை சொல்லலாம், சொல்ல முடியாது, நிறையா கண்டிப்பாக நிறைய சுவையான சம்பவங்கள். அவர் ஒரு படம் எடுக்கும்போது நடந்த அனுபவங்கள்லாம் பல மணி நேரங்கள் சொல்லியிருக்காரு. அது ஒரு இந்த இந்த இரங்கல் செய்தியில் அது வேண்டாம், நிறைய ஒரு உற்சாகமாக பேசுகிற மாதிரி ஒரு மூடில் எல்லாம் இப்போ அது பேசலாம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவர். ரொம்ப குழந்தை அது, அது இன்னும் பெரியெல்லாம் பெருசா. அப்புறம் இந்த சினிமாவை தாண்டி ஏதாவது தெரியுமான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே தெரியாத ஒரு அப்ராணி. அவ்வளோதான். நீங்கள் வேறு ஏதாவது சொல்லி பாருங்களேன், அதெல்லாம் தப்பு தப்பாக பதில் சொல்லுவார். இது சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு பொதுவான விஷயத்தை பற்றி கேட்டிங்கன்னா தமிழ் உணர்வு, இலங்கை தமிழர், இதெல்லாம் தான் பேசுவார் அவர். அவர் அந்த சப்ஜெக்ட் நின்றுவார். அதை தாண்டி நீங்கள் ஏதோ ஒரு எக்கனாமிக்ஸ் பற்றியோ ஹிஸ்ட்ரி பற்றியோ எதையாக பேசுனீங்கன்னா அது அவர் சம்மந்தமே இருக்காது, அதுக்குள்ளே வரவே மாட்டார். ஏன்னா அவர் முழுக்க முழுக்க இந்த சினிமா, தமிழ் இளம் அதோடு நின்றுவார் அவர். அந்த மாதிரி சின்ன வட்டத்துக்குள்ளே ஒரு வாழ்ந்தார் அவர். நல்லா, அதாவது என்னென்னா அவர் மறைந்து விட்டார். அதாவது என்ன இல்லை, நமக்கு ஆசை எல்லாருமே எப்பவுமே இருக்கணுன்றது தான். ஆனாலும் ஒரு வயது, முதுமை, இந்த தொழில் கொடுத்த டென்ஷன், ஒர்க்லோடு எல்லாம் சேர்ந்து ஒரு 84 வயதுன்றது ஒரு நிறைவான வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் உடல்நலம் சரியில்லாமல் பாதிக்கப்பட்டிருந்தாருன்றதுனால தான் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நான் கஷ்டப்படுறாரு சார், இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு போயிருக்கலாமேன்ற அளவுக்குலாம் அவர் வேதனைப்பட்டார். நிறையா உடல் தொல்லைகள் இருந்தது. அதெல்லாம் தாண்டி கொஞ்ச நாள் கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தார். ஓகே, அதற்கான நேரம், இயற்கை நேரம் வந்து விதி வந்துச்சு. அவரோட மறைவு என்பது வந்து பேரிழப்பு. ஆனால் வந்து அவர் வந்து மறைவுனே சொல்லுவார், அவர் நிறைய விதைச்சிட்டு போயிருக்காரு. கண்டிப்பாக அவர் மறையவே இல்லை, ஆக்சுவலாக ஏராளமாக விதைச்சிருக்காரு. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1,00,000 பேராவது தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி அவர் நல்ல சினிமாவுக்கு வந்துருப்பாங்க. உண்மை உண்மை அதுதான். ஆமாம், வந்துட்டு அதுலேருந்து முளைச்சவங்க, அவருடைய வாரிசுகள், மணிவண்ணனில் ஆரம்பித்து எத்தனை வாரிசுகள், அவரோட இன்ஸ்பிரேஷனில் படம் பண்ணுற டேரக்டர்ஸ். இப்போது நான் வந்து ஒரு வேளை வந்து படம் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம், எனக்கு வந்து எங்கே சுற்றினாலும் எனக்கு அவருடைய இன்ஸ்பிரேஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கும் அவர்கிட்ட. அவர் கூட சும்மா சாதாரணமாக கேட்டால் சொல்லுவார், உங்களுக்கு அந்த அது என்ன சார் எல்லா படத்துலையும் அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டு தேவதை வருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா அவர் சொல்லுவார், அதாவது ரொம்ப சாதாரணமானவனுக்கு, கிராமத்தில் இருக்கிறவனுக்கு வெள்ளை உடையே ஒரு கனவு. கரெக்ட். ஒயிட்டாக பளிச்சுன்னு வெள்ளையாக ஒரு ட்ரெஸ் போட மாட்டோமான ஒரு கனவு இருக்கும். அதுவும் இந்த தேவதைகள் அதெல்லாம் நமக்கு கிடைக்குமா, அழகான பெண்கள்லாம் நமக்கு கிடைக்குமா, இப்படியெல்லாம் நிறைய சின்ன கிராமத்தில் உனக்கு தெரியாதியா, அழகான பெண்கள்ங்கிறதே அபூர்வமாக இருக்கும், நல்ல ட்ரெஸ் போட்டவளே அபூர்வமாக இருக்கும், நல்ல வெள்ளவிலே ட்ரெஸ் போட்டுரும் தேவதை என்னை சுற்றி ஆடுறன்றதுலாம் வந்து ஒவ்வொரு பாமரனின் கனவு, வெளியே சொல்ல முடியாத கனவு அது. அதை நான் வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். எப்படி பார்த்தீங்களா, எங்கேருந்து ஒரு கலைஞர்லாம் வரான்ட்டு. அது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள். அதே மாதிரி வந்து 2021 வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலையில் அந்த கொரோனாக்கு அப்புறம் கொஞ்சம் இந்த தயாரிப்பாளருக்கான அமைப்புகளில் நிறைய ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாததுனால நம்ம ஒரு சங்கம் ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே தமிழ் ஃபில்ம் ஆக்டிவ் ப்ரொடியூசர் அசோசியேஷன் ஒன்று ஆரம்பித்து அவர் தான் தலைவர் ஆனார். அந்த சங்கத்தில் நான் பொதுச் செயலாளர் ஆனேன்.
அந்த அன்னைக்கு அந்த அந்த சங்கத்தை துவங்கி கோரும் பொழுது எனக்கு வந்து இந்த சினிமா வாழ்க்கையில் எனக்கு ஒரு நிறைவு பெற்றதாக நான் உணர்ந்தேன். ஏன்னா எந்த பாரதிராஜாவை தேடி சென்னைக்கு நான் வந்தேனோ அந்த பாரதிராஜா ஒரு சங்கத்தின் தலைவராகவும் நான் பொதுச் செயலாளர் உட்கார்றதுன்றது எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம். இது என் கற்பனையில் இல்லாத விஷயம். புரியுது. என்னைக்காவது ஒரு நாள் பாரதிராஜாவோட படம் இதெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வேற கதை. அதெல்லாம் நடக்கல, பழகிட்டோம். அந்த ஆசைகளை பல நாள் அவரோட வந்து சாப்பிட்டு பேசி அவரோட சேர்ந்து குடிச்சு இப்படி பயங்கரமாக அது அந்த அவரோட வாழ வேண்டிய வாழ்க்கை எல்லாமே ஒரு நெருங்கி ஒரு பள்ளித்தோழன் போல் அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன். சூப்பர் சூப்பர். ஆனால் இன்னும் கொஞ்சம் கௌரவம் ஒன்று இருக்குல்ல, பாரதிராஜாவும் நீயும் எங்கே இருக்கீங்க? அவர் தலைவர், நான் செயலாளர். போதும் கடவுளே, நான் வந்த சினிமாவை எனக்கு நீ வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க. என் வாழ்க்கை என்னுடைய திரையுலக வாழ்க்கை இந்த நிறைவு பெற்றதுன்னு நான் நினச்சிட்டேன். ஒரு 4 வருஷம் அவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணி கடைசியில் 1 வருஷம் அவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போனதுனால தான் நான் விளைவிக்கிறேன், எனக்கு நிறைய வச்சு பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்புறம் தியாகராஜன் சார் தலைவரானார். அவரோட அட்வைஸோடு தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து எனக்கு வாழ்க்கையில் என்ன சொல்கிறது, நினச்சி பார்த்தா வந்து ஆயிரம் நினைவுகள். அவர் கூட ரொம்ப குழந்தைத்தனமாக இருப்பார், சம்பந்தம் இல்லாமல் பிடிவாதம் பிடிப்பார், ஒரு அல்பத்தனமான விஷயத்துக்கு ஒரு பிடிவாதமாக வந்துட்டு இருப்பார், மிகப்பெரிய விஷயத்தை விட்டு கொடுத்துருவார். ஆனால் அவரை வந்து நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. இவர் இப்போ போனால் இது இப்படி சொல்லுவார் அப்படின்லாம் நீ சொல்ல முடியாது. எப்போ எதை சொல்லுவார்னே தெரியாது. அப்புறம் அந்த போன வருஷம் ஒன்றும் இல்லை, ஒரு 6 மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன். கடைசியாக வந்து எல்லோரும் பேசிட்டு எல்லோரும் நிறையா செல்லுமணி எல்லோரும் பேசிகிட்டு இருந்தோம். சொன்னால் பட்ட ஷூட்டிங் போனியா படம், அதாவது சுத்தமாக உடம்பு முடியல, அவ்வளோ கண்டிஷன் பேடாக இருக்குது, ஷூட்டிங் போயாகணுன்றாரு. அதுதான் அந்த கலைஞர் உள்ள அவருக்கு எங்களுக்கு தெரியுது அந்த ஹெல்த்தில் எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அவர் என்னென்னலாம் பண்ணுவார் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியுது. ஆனால் அவருக்கு நம்பிக்கை இருக்குது, இன்னும் ஷூட்டிங் போக முடியும், அவர் மனசு சொல்லுது. அதெல்லாம் தான் எங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஆசை, அந்த கலைஞனோட ஆசை. சரி, எல்லா வருஷமும் எல்லோரும் ஆக்டிவாக இருக்க முடியாது, எல்லாத்துக்கும் ஒரு நாள் உடம்பு விழும் போகும், அதை அவர் சந்திக்க வேண்டியிருக்கு. ஆனால் வந்து அவர் சொல்லுவார், என்னையா அது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவோம் போல இருக்கையா அப்படின்னாரு. இல்லையா ரசிக்கிறது அப்படின்னா அவர் வந்து நான் பொண்டாட்டி விட்டு போகிறேன், பிள்ளைய விட்டு போகிறேன், காரை விட்டு போகிறேன், பில்டிங் விட்டு போகிறேன்லாம் சொல்லவே இல்லை. அவர் நீங்கள் ஒரு பேட்டியோட சொல்லியிருப்பார், நீங்கள் ஒரு பார்த்தேன் நான் சமயத்தில் கூட. ஏன் இவ்வளோ அழகான உலகம், இந்த கடல், இந்த பீச்சு, இந்த மார்க்கிங், இந்த மண், என் ஊர், என் தோட்டம் எல்லாம் விட்டுருவோம்ல, எல்லாத்தையும் விட்டு போயிடுவோம்ல. ஒரு இயற்கை ரசிகனாக தான் வாழ்ந்துருக்கு அவருக்கு. தோட்டத்து இப்படியா நம்ம நடந்து விட்டுட்டு போகிறதா இல்லை, அப்படியே நடந்தா காலார அதுவும் போய்டும்ல, எல்லாத்தையும் விட்டு போயிடுவோம்ல. இப்படி வந்து அது போவோன்றது நமக்கு இந்த எல்லாத்துக்குமே தெரியும் போவோன்றது. அவருக்கு அந்த விட முடியாத போது அதெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு பெரிய வருத்தங்கள், அந்த ஒரு ஏக்கம், வருத்தம் கூட இல்லை, ஒரு ஏக்கம். அதாவது நம்ம இப்படி போயிட்டா இந்த உல்லாசமான வாழ்க்கை, சொகுசான வாழ்க்கை அதெல்லாம் அவர் யோசிக்கல. நான் பார்த்த அந்த ஆறு, குளம், கொட்டை, தென்னை, வாசல், வீடு, கட்டில், இப்படி எல்லாத்தையுமே ரசித்த மனிதன் அவர். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதை வந்து நம்ம அவருடைய படங்கள் வழியிலேயே நம்ம பார்க்க முடியாது. நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிங்க, பாரதிராஜாக்கு முன்பு பாரதிராஜாக்கு பின்பு தமிழ் சினிமா. கண்டிப்பாக சார். அதாவது சொன்னேன், அதுக்கு முன்னாடி இந்த சினிமாலாம் தரம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னாடி இருந்தது வேற அழகு, அதுக்கப்புறம் வந்து வேற அழகு. ஆமாம் 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 கண்டிப்பாக. இப்போ பாலச்சந்திர சார் வேற ஒரு தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தார். அது வந்து அவர் ஒரு ட்ராமாட்டிக் இன்டீரியர். இவர் அப்படியே புரட்டி தூக்கி கொண்டு வந்து வெளியே ரோட்டில் போட்டார், வாங்கடா எல்லாம் ரோட்டுக்குன்னார். அது ஒரு அழகு தானே. இயற்கை இப்படி தான் இருக்கும் பாருங்க, நேச்சுரல். ஆமாம் ஆமாம். ஒரு கிளாமரான ஹீரோவுக்கு கோமணம் கட்டி விட்டு நடிக்க வைக்க முடியும்னு சொன்னால் அந்த மனிதனுக்கு எவ்வளோ ஒரு அசாத்திய கற்பனையும் தன்னம்பிக்கையும் இருக்கணுன்றதான் நீங்கள் யோசிக்கணும். சார் இன்றைக்கி வந்து ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறவனை கூப்பிட்டு கொஞ்சம் சீரியஸான ரோல் இல்லையா, நீ கோமணம் கட்டிட்டு வா அப்படின்னு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம், அது வேறு விஷயம். இன்றைக்கி வந்து பயங்கர கிளாமராக இருக்கிற ஒரு எல்லா படத்துலையும் நல்லா அப்படி பில் பாட்டம் போட்டு ஹிப்பிக்கிற வச்சுட்டு மைக்கு பிடிச்சி டான்ஸ் ஆடிக்கிற கமலஹாசனை கூட்டிகிட்டு வந்து கோமணம் கட்ட சொன்னீங்கன்னா அதுதான் உங்களுடைய நம்பிக்கை, அதுதான் உங்களுடைய கற்பனை. அதெல்லாம் யாருக்கு வரும்? ஆமாம். அப்புறம் நடிக்கிறதுனா உலகத்துக்கே அகராதிக்கிற சிவாஜி கணேசன் சார் கூட்டி வச்சு நீ நடிக்காதீங்கன்னு சொல்கிறது ஒருத்தருக்கு தெரியணும் இல்லை. அவர் ஒரே விஷயம், பாரதி இந்த படத்தில் என்ன பண்ணுக்கிட்டாங்க, இந்த படத்துக்கு நீங்கள் நடிக்கக்கூடாது சார், அவ்வளோதான் சொன்ன ஒரே விஷயம், நடிக்கக்கூடாது. என்ன சொல்கிறேன், ஒன்றுமே பண்ணுங்க ஐயா, நீங்கள் நில்லுங்க, நீங்கள் பாருங்கள், அது போதும், அதுக்கு மேலே எதையுமே செய்ய வேண்டாம்.
அதுக்குள்ள அவ்வளவு நடிப்பு இருக்கு. ஏன் அதுவே நடிக்காம இருக்கிறதுக்கு பேர் நடிப்பான்னு கேட்பாரு அவர். ஆ, ஆ. அது ஏன் நடிக்காம இருக்கிறதுக்கு பேர் ஒரு நடிப்பு அப்படின்பாரு. அது எது நடிப்புன்னு கேட்பாரு. அதுவே நடிப்பு தான் நீங்க நினைங்கன்னா அப்படின்னு சொல்லி அவர் எப்படி வேலையை வாங்கினதுன்னு ஒரு இவருக்கு ஒரு அவரை எப்படி காட்டின இவருடைய கற்பனைகள் அதுதான் ஜெயிச்சது படத்துல. அது ரெகுலரான சிவாஜி சாரா நடிச்சிருந்தா அந்த படம் நிற்காது. அது வேற ஒரு காரணம். அது மாதிரி அவர் கற்பனைக்கு ஏது எல்லை? அவர் கொடுத்த காவியங்கள், படங்கள், சாதியை உடைச்சு ஒரு படம் பேசியிருக்கு. அதான் சார் அவர் எல்லாத்தையும் உடைச்சார். ஜாதிகளை உடைச்சார், கலாச்சாரங்களை உடைச்சார். அதாவது ஒரு ஒரு படத்துல வந்து கலாச்சாரம் சரின்னு காட்டினார் ஓடிச்சு, ஒரு இடத்துல கலாச்சாரம் தப்புன்னு காட்டினார் ஓடிச்சு. எல்லாமே சொல்ல முடிஞ்சது இல்லையா? அந்த மாதிரி ஆளுமை இருந்த இயக்குனர் வந்து உலகத்திலேயே கம்மி. நம்ம தமிழ் சினிமா வரைக்கும் பேச வேண்டாம், உலக சினிமாவிலேயே இவ்வளோ ஆளுமை யாருக்கு இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த அந்த நம்பர்ஸ்குள்ளே நம்ம டேரக்டர். உண்மை உண்மை உண்மை. அதனால தான் நான் முதல்லயே வந்து ஒரு ரெவல்யூஷன் கிரியேட் பண்ண ஒரு டேரக்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அதில் வந்து கிரேட், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா அதாவது கடைசி வரைக்கும் அது சினிமாவாகட்டும், விழாவாகட்டும், டிவி எங்கேயே ஆகட்டும், என் இனிய தமிழ் மக்களேன்னு சொன்னால் கைதட்டல் கடைசி வரைக்கும் இருந்தது அவருக்கு தானே. அந்த டேக்லைன் யாருக்கு கிடைச்சது? இவரோட அதிகமாக ஹிட் கொடுத்த டேரக்டர் கூட கிடைக்கல, இவரோட அதிகமாக சாதனை பண்ண டேரக்டர்ஸ் கூட கிடைக்கல. ஏன் அந்த இனிய தமிழ் மக்கள் என்ன எல்லாரும் அவரை ரசித்தாங்க? அவரும் தமிழ் மக்களை ரசித்தார், அதனால் அவங்களும் ரசித்தாங்க. இதுவாரு சார் அவருடைய குவாலிட்டிஸ் வந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்கேன் 2 நாளாக. எங்கே தூங்கி அவருடைய பயணம் எங்கே வந்து முடிஞ்சுது, என்ன சாதனை. சரி, நம்ம வாழ்க்கையில் வந்து நான் வந்து ஒரு 20 வயதில் நான் ஆசைப்பட்டது, அது வந்து நான் அவரோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சு ஒரு 40 வயசு. அது 20 வருஷம் கழிச்சு அந்த கனவு நடக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 20-24 வருஷம் அவர் கூட ட்ராவல் பண்ணி அவரோட ட்ராவல் அவரோட பேசிட்டு அது அது ஒரு புத்தகம். அது ஒரு டிவி இன்டர்வியூவில் சொல்கிற மாதிரி ஒரு சுருக்கமான விஷயம் இல்லை. அது இன்னொரு நாளில் கண்டிப்பாக ஒரு விவரமாக ஒரு பேசலாம். கண்டிப்பாக சார். ஏன்னா நான் இறுதியாக சில விஷயங்களோட நேத்தி நான் நிறைய இது நம்ம இப்போ தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் சில அழுகை ஏற்படும். அந்த மனிதருடைய தொடர்புல இருந்திருக்கோமா, ஒரு மணி நேரம் பேசியிருப்போம், அதுக்கு மேலே என்ன பேசும். ஆனால் ஏன் அந்த மனிதர் வந்து நமக்குள்ள இந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு, அப்புறம் ஒரு படங்கள் வழியாக நம்ம அந்த தாக்கத்தை உள்வாங்கிக்கிட்டோம். ஒரு உரையாடல் அப்படிங்கிறது இயல்பான உரையாடலாக இருக்கணும், அது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற வழியில் தான் அவருடைய படங்கள் எல்லாமே தொடர்ச்சியாக கொடுத்துருந்தாங்க. அதை தான் நேற்று ஒரு வசனம் ஒன்று, முதல் மரியாதை கொடுத்தவருக்கு இறுதி மரியாதை, அது ஏதோ ஒரு இல்லை சார். அந்த இறுதி மரியாதை என்பது எல்லாருக்குமானது. அது வந்து அவருக்கு மட்டுமே ஆனதில்லை, எல்லாருக்கும் கொடுத்தே ஆகணும். ஒரு நாள் அந்த இறுதி மரியாதை எல்லாத்துக்கும் உண்டு. அது அவருக்கு கிடைச்ச விதம் அழகாக இருந்தது இல்லையா? முதல்வர் வந்து ஒரு அரசு மரியாதை கொடுக்குறதுன்றது எத்தனை நான் அப்படியே நான் வந்து அதை ரொம்ப சோகமாலாம் அதை நான் பார்க்கல, ஒரு பெரிய கௌரவமாக பார்த்துட்டு இருந்தேன். அந்த வீடியோ லைவில் பார்த்துட்டே இருந்தேன். என்னால் ஒரு தவிர்க்க முடியாத காரணம் தேனிக்கு போக முடியல, லைவில் பார்த்துட்டே இருக்கேன். அந்த போலீஸ் மரியாதை அப்படி பார்த்துட்டே இருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறையாவே கிடைக்கலாம் சார், ஆனாலும் இது கிடச்சிருக்கு. அந்த நேரத்தில் மனசார முதல்வருக்கு விஜய் சாருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு கொடுக்கணும், கலைஞருக்கு மரியாதை கொடுக்கணும். ஏன்னா அரசாங்கம் கொடுத்து தான் ஆகணும், எதுவுமே கட்டாயம் இல்லை. பட் இவருக்கு கொடுக்கணுன்றது அந்த தமிழ் மக்களுடைய உணர்வை அவர் புரிஞ்சு அது கொடுத்தாரு. அந்த மரியாதை கிடைச்சிது. இத்தனை பேர் வந்தது போனது யாரும் வரல. பிரதமர் வரைக்கும் இரங்கல் தெரிவித்த ஒரு இயக்குனர், நல்ல ஒரு கௌரவமான இறுதி மரியாதை. கண்டிப்பாக கௌரவ நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருக்கீங்க? இல்லை, பண்ணணும் சார், பண்ணணும். ஏன்னா நான் ரொம்ப நாள் ஆக்சுவலாக ஒரு வருஷமாகவே நான் கேட்டுருக்கேன் சார், ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று பண்ணலாம், நான் ரெடி ஆகிட்டு வரேன், நான் இப்படி வர மாட்டேன், அப்படி வர மாட்டேன், நல்லா வரணும், நான் டக்குன்னு டிஷர்ட் போட்டு வரணையா, நான் என்ன வீல் சேரில் கூப்பிட்டு போக போகிறீங்களா நீங்கள் அப்படிலாம் சொல்லுவார். அதனால் தவிர்த்து அது ஒரு மிகப்பெரிய விழா ஒன்று எடுத்துருக்கணும், அது தவிர்த்து மிஸ் ஆகி போச்சு. கண்டிப்பாக அது இதுக்கப்புறமாவது அவருக்கான ஒரு நினைவஞ்சலி என்பது ஒரு பெரும் கௌரவமாக நடத்தப்படணும்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அதுதான் மக்களுடைய ஆசையாகவுமே இருக்கும். இறுதியாக நிறைய பயணித்ததுனால இந்த ஒரு கேள்வியை நான் கேட்குறேன், ஒரு நன்றி பாரதிராஜா ஐயாவுக்கு சொல்லணும் அப்படின்னா எதற்காக சொல்லுங்க சார்? நன்றி, ஒரு நன்றி எப்படி சொல்கிறது, எத்தனை நன்றி சொல்கிறது சார்? நான் சொல்கிறது, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வாழ்க்கையில் நீ விளக்கு ஏற்றின, எத்தனை ரசிகர்கள் மத்தியில் மனசில் மாற்றத்தை உண்டாக்குறேன், ரசிப்புத்தன்மையை மாற்றின, திரைப்பட மேக்கிங் ஸ்டைலை மாற்றின,
எத்தனைக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டே வருவீங்க. அப்புறம் அந்த தமிழன்கிறதுக்கான உணர்வு ஒன்று நீ சொல்லிக்கிட்டே வந்த அங்கங்கே அந்த தமிழ் மக்களே, இனிய தமிழ் மக்களேன்னு சொன்னேன். ஈழ மக்களுக்காக கடைசி வரைக்கும் குரல் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். அது தைரியம், அந்த அந்த குரலை தைரியமாக கொடுக்குறதுல. அதாவது சார், ஒரு மனிதன் கஷ்டப்படும் போது கம்யூனிஸ்ட் ஆகிறது வேற விஷயம். அவன் சௌரியமானதுக்கப்புறம் கம்யூனிஸ்டாக இருக்கணும். கரெக்ட், உண்மை. காசு வந்தோன்னே கம்யூனிஸ்ட் கேபிட்டலிஸ்ட் ஆகிடுவான். ஆமாம் சார், கரெக்டாக சொன்னீங்க இது. புரியுதுங்களா? அதனால கம்யூனிசம் பேசுகிற கவிஞர் எல்லாம் பாருங்க, முதல்ல கம்யூனிசம் பேசும்போது பயங்கரமாக கவிதை எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல காசு வரும்போது சிக்ஸ் பாட் எழுத ஆரம்பிச்சிடும். அந்த கம்யூனிசம் காணப்படும். புரியுது. ஆனால் இவருக்குள் எவ்வளோ வசதி வந்த போதும் அந்த தமிழுக்காக, தமிழ் மக்களுக்காக அந்த அவங்களுக்கான குரல் கொடுப்பது, அவங்களுக்கான அதனுடைய வருத்தத்தை பதிவு செய்வதெல்லாம் விடவே நம்பர். அவங்க நன்றி, ஒரு நன்றி எங்கே இருக்கு? எவ்வளோ நன்றி, காலம் முழுக்க நன்றி சொல்லணும். மாபெரும் கிடைக்கும் சார். அதெல்லாம் வந்து ஓகே. நான் அவருடைய பயணம் வந்து அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அது இன்னும் அடுத்தடுத்த பிறவிகளில் அவர் வந்து இந்த தமிழ் சினிமாவை வந்து 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 காப்பாற்றிட்டே இருக்கணும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ரொம்ப நன்றி சார், உங்களோட நேரத்தை எங்களுக்கு கொடுத்து மிகப்பெரிய Thank you. நன்றி.